பரலோகம் போகிறதுக்கு ஆசை இருக்குதா? முதல்ல ஆசை இருக்கணும். நம்ம உலகத்தில் வாழ்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. நல்ல வேலை இருக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல ஒரு பைக் வாங்கணும், நல்ல ஒரு வாகனம் வாங்கணும், நிறைய ஆசை இருக்குல்ல. எல்லாத்துக்கும் மேலான ஒரு ஆசை பரலோகத்துக்கு போகணுன்றது இருக்கணும். உலகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு அவசியமான காரியம், அது தப்பு கிடையாது. நம்ம ஆசைப்படுறதை தகப்பன் நிறைவேற்றி தருகிறார். ஆனால் எல்லாத்துக்கும் மேலான ஆசை பரலோகத்துக்கு நான் போகணும். இந்த உலகத்தில் ஓட்டத்தை முடித்தோடனே பரலோகத்துக்கு போகணும், அல்லது இயேசுவின் வருகை முந்தி கொண்டால் அந்த எக்கால சத்தம் என் காதலை கேட்கணும், நான் போய் மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்கணும், அவரோடு கூட பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசை நமக்கு இருக்கணும். ஆசை இருக்குது அவங்களுக்கு. நிறைய கிறிஸ்தவங்க அதை பற்றி யோசிப்பதே இல்லை. உங்களுடைய ஆசையே தேவனுடைய ராஜ்யம், நாம் பரலோகத்துக்கு போகணுன்றது தான் முதல் ஆசையாக இருக்கணும். அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? முதல் ஆசை இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது போகிறதுக்கு என்ன செய்யணும் அறிந்து கொள்ள தோணும். சர்ச்சுக்கு போகிறதுனால பரலோகத்துக்கு போயிடக்கூடாது. சர்ச்சுக்கு போகிறதுனால கல்ற தோட்டத்தில் இடம் கிடைக்கும், பரலோகத்தில் இடம் கிடைக்காது. நீங்கள் அறிந்து கொள்ளணும். நீங்கள் சந்தா கட்டுறீங்க, சர்ச்சில் மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கல்யாணத்துக்கு பெர்மிஷன் தருவாங்க. சர்ச்சில் கல்யாணத்துக்குன்னு செத்து போனால் கல்ற தோட்டத்தில் போய் ஜோம் பண்ணி புரைப்பாங்க. அதெல்லாம் பரலோகத்துக்கு போகிற காரியம் அல்ல. அதுக்கு ரட்சிக்கப்படணும். இப்போ அதான் இன்றைக்கி பார்க்க, ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், வருகைக்கு ஆயத்தப்படணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நல்லா அறிந்து கொள்ளுங்க. அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தணும். சரி, நீங்கள் இப்போ இந்தியாவில் இருக்கிறீங்க, ஒரு ஃப்ளைட்டில் போகணும். தூத்துக்குடியிலேருந்து மெட்ராஸுக்கு போகணுங்க ஃப்ளைட்டில். உங்களால் டிக்கெட் எடுக்க முடியுமா? உடனே ஆதார் நம்பர் சொல்லுங்கம்பாங்க. ஆதார் கார்டு இருக்குது அவங்களுக்கு. இந்திய பிரஜை என்பதற்கு ஒரு அடையாள அட்டை ஆதார் கார்டு. அது இல்லாமல் உங்களால் ட்ரெயின் டிக்கெட் எடுக்க முடியாது, ஃப்ளைட் டிக்கெட் எடுக்க முடியாது. இப்போ வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னு வைங்க, அந்த நாட்டு விசா இல்லாமல் இந்தியாவும் உங்களை ரிலீஸ் பண்ணாது, அந்த நாட்டுக்குள்ளேயும் போக முடியாது, ஏர்போர்ட்டே தாண்ட முடியாது. அமெரிக்கா போகிறீங்கன்னா விசா இருக்கா செக் பண்ணுவாங்க. விசா இருக்குது, பாஸ்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் இந்தியா சீல் கொத்தி அனுப்புவீங்க. அந்த நாட்டுக்குள்ளே இப்போ இறங்கின உடனே விசா இருக்குதா செக் பண்ணுவாங்க. ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு இவ்வளவுன்னா, இந்த பூலோகத்தை விட்டு பரலோகத்திற்கு தேவன் இருக்கக்கூடிய இடம், பரிசுத்தமான ஒரு இடம், கோடி கோடியான தேவதூதல் இருக்கிற இடம். அங்கே வியாதி கிடையாது, மரணம் கிடையாது, அங்கே துக்கம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது. தேவனுடைய ஆளுகையில் மகிழ்ந்திருக்கிற ஒரு இடம், பரிசுத்தமான ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ளே போகணுமானா அதற்கு உங்களுக்கு அடையாள அட்டை இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் இருக்குதா? உங்கள் நெத்தியில் தேவனுடைய பிள்ளைன்ற அடையாளம் போட, பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டிருக்கீங்களா? சீல் குத்துவாங்கல்ல, பாஸ்போர்ட்டில் சீல் இல்லைன்னு இவங்களை உள்ள விட மாட்டான், அது செக் பண்ணுவாங்க. இதில் அப்போ பரிசுத்தாவியானுடைய முத்திரை பெற்றவங்க தான் மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்தாவின் முத்திரை. நீங்கள் ரட்சிக்கப்படும் போது ஆவியான ஒரு முத்திரை போடுவார், இவன் தேவனுடைய பிள்ளை, இவள் தேவனுடைய பிள்ளை. அவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. மதம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. உங்களுடைய கடவுள் பக்தி பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. இதெல்லாம் கடவுளை அணுகுவதற்கு ஒரு வழி, அவ்வளவுதான். ஆனால் ரட்சிப்பின் அனுபவம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் இருக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ அதில் செக் அப்போ பரலோகத்தில் என்ன செக் இருக்காங்க? ஜீவ புஸ்தகம்னு ஒரு புக் இருக்குது, அதை செக் பண்ணுவாங்க. அதில் யார் யார் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுவார்களோ, மனம் திரும்பனுடைய பெயரெல்லாம் பரலோகத்தில் ஒரு புஸ்தகத்தில் எழுதப்படும். இன்றைக்கி போய் ஃப்ளைட்டில் போய் அமெரிக்காவிலையோ சிங்கப்பூர்லேயோ ஒரு நாட்டுக்கு போய் இறங்கின உடனே பாஸ்போர்ட்டை கொடுத்த உடனே செக் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டரில் தட்டுவாங்க. நீங்கள் விசா எடுத்திருக்கீங்களா, என்ன விசா எடுத்திருக்கீங்க, அது கரெக்ட் தானா, இல்லாட்டி அந்த ஏர்போர்ட்லேயே நிறுத்தி திருப்பி அனுப்பிடுவாங்கல்ல. பரலோக வாசல் ஒரு புக்கு, அது ஜீவ புஸ்தகம்னு பெயர். அதற்கு பைபிளில் இருக்குது ஜீவ புஸ்தகம், அதில் பெயர் எழுதப்படும். இப்போ எல்லாமே பெயர். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தை பிறந்த உடனே கவர்மெண்ட்டில் பதிவு செய்யணும், ரெக்கார்டில் பதிவு செய்கிறாங்களா, இத்தனை மணிக்கு இந்த நிலை இந்த ஒரு குழந்தை பிறந்து, பெண் குழந்தை ஆண் குழந்தை, பேரண்ட்ஸ் யார் பதிவு செய்யப்படுது, பதிவு செய்யணும் கட்டாயம். திருமணம்னு சொன்னால் முன்னாலெல்லாம் சர்ச்சில் இருந்தால் கூட இப்போ கவர்மெண்ட்டில் பதிவு செய்யணும். திருமணம் ஆயிட்டுங்கள் இந்த தேதி இந்த சர்ச்சில் இந்த கோயிலில் இங்கே வச்சு கல்யாணம் நடந்து பதிவு பண்ண சாட்சி கையெழுத்தோட. ஒருத்தர் இறந்துட்டா ஒரு அரசாங்கம் ஒரு நாட்டில் வசிப்பதற்கே இவ்வளவு பதிவுகள் நடைபெறுகிறது. அப்போ பரலோகம் என்பது தேவனுடைய ராஜ்யம், அங்கே ஒரு புஸ்தகம் இருக்கிறது. இங்கே எப்படி கவர்மெண்ட் எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் இந்திய பிரஜை என்பதற்கு உங்களுக்கு அடையாளம் கேட்பாங்க, சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, அது இருக்குதா இதுக்குதா கேட்பாங்கல்ல. பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன அடையாளம்? சும்மா போயிட முடியாது. அப்படியே குடிச்சிட்டு அப்படி தூரப்பட்டு நான் பக்தியாக இருந்தேன், காணி கொடுத்தேன், இத்தனை லட்சம் காணி கொடுத்தேன், பரலோகத்துக்கு போகிறேன்னு போயிட முடியாது தம்பி. அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரே ஒரு வழிதான் உண்டு, இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நீங்கள் யார் வேணாலும் கடவுளை நம்புங்க, எந்த மனுஷனை வேணாலும் வணங்குங்க. பரலோகத்துக்கு போகணுன்னா ஒரே ஒரு வழி தான், இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே இரட்சகர் தான் உண்டு. என்னால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுதான் நம்முடைய நம்பிக்கை, தமிழனுடைய நம்பிக்கை. அவங்க எனக்கு எழுதி வச்சுருக்காங்க. அந்த ஒரு கடவுள் யார்? நீங்கள் யோசிங்க. இந்தியாவுன்னா ஒரு பிரதமர் தானே இருக்க முடியும். இந்தியானா ஒரு பிரதமர் தான், தமிழ்நாடுனா ஒரு முதலமைச்சர் தான், அவ்வளோதான். நான் அவரை நம்பலை, நான் இவரை தான் முதலமைச்சராக நீ நம்பிக்கிட்டுரு. அதனால் என்ன பிரயோஜனம்? இல்லைங்க, அவரை என்னால் பிரதமராக ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் நம்ம ஊரில் இருக்கிற தமிழரை தான் பிரதமராக நான் நம்புகிறேன். ஏன் நம்பிக்கை தான், நீ நம்பிக்கிட்டே இருக்கலாம், அதனால் பிரயோஜனம் கிடையாது. நீ ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கன்னு அர்த்தம். இந்தியாவுக்கு ஒரு பிரதமர் தாங்க, அவர் தாங்க பிரதமர். நீ அவர் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, நான் எல்லாரையும் நம்புகிறேங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பிரதமருங்க, இந்த மாநிலத்துக்கு இவர் பிரதமர் நான் நம்புகிறேன் அப்படி நீ நம்புறதுனால அது உண்மையாகி விடாது. நீ நம்புறது உண்மையாக யோசிக்கணும். நீ நம்புறதை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? எதை ஆதாரமாக வச்சு நீ நம்புகிறாய்? முன்னோர் சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்குதா? எவ்வளோ மாற்றங்கள். அந்த காலத்தில் பூமி உருண்டேன்னே தெரியாது, தட்டையாக தான் இருந்துக்குன்னு சொன்னாங்க. இப்போது அது நிரூபிக்கப்பட்டோன்னு நான் மாற்றிக்கொள்கிறோம்ல. முன்னோர்கள் வேஷ்டி தான் கேட்டு நான் இன்றைக்கி பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் மாற்றுறோம்ல. முன்னோர்கள் செல்ஃபோனே பயன்படுத்தலையே, நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம்ல. அப்போ யோசிங்க. அப்போ பரலோகத்துக்கு போகணுன்னா ஒரே ஒரு வழி தான் உண்டு, அவர் மட்டும்தான் வழின்னு எப்படிங்க சொல்கிறீங்க? மனுக்குலத்தின் பாவத்திற்காக ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்த ஒருவர் இயேசு தான். அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட மனுஷ ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதை பல வேதங்கள் ஒத்துக்கொள்ளுகிறது. அப்போ அதுதான் ஒரே வழி. அது மூலமாக, அந்த ரத்தத்தின் மூலமாக மீட்படைந்தவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ அதை நீங்கள் யோசிங்க, நீங்கள் தான் யோசிக்கணும். இல்லை ஏன் நம்பிக்கை அப்படி? உங்கள் நம்பிக்கை எது வேணாலும் இருக்கட்டும், பரலோகத்துக்கு வர முடியாது. நீங்கள் அதை தான் அறிந்து கொள்ளுங்கள். ஒரே வழி தான் உண்டு, இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இப்படி சொன்ன வேறு ஒருத்தரை எனக்கு காண்பீங்க, வேறு யாரும் நீங்கள் சொல்ல முடியாது. நீங்களே யோசிங்க, நீங்களே சிந்திங்க, நீங்களே யோசித்து பாருங்கள். அப்போ இந்த காரியத்தை சிந்தித்து பாருங்கள். கடவுள்னா அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும், அவருடைய சுபாவம் எப்படி இருக்கும், அவர் நம்மகிட்ட என்ன எனக்காக கடவுள் என்ன செய்தார், என்கிட்ட அதைத்தான் இதைத்தானே கேட்குறாரு. எனக்காக அவர் என்ன செய்தார்? இல்லை சுகம் கொடுத்தார், அதெல்லாம் இல்லை, காரியம் இல்லை. எனக்காக அவர் என்ன செய்தார், அதை நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்காக இயேசு என்கிற இரட்சகர் தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார், ரத்தம் சிந்தி மறித்து 3ஆவது நாள் மரணத்தை ஜெயித்து உயிர்த்து எழுந்தார். அதனால தான் இன்றைக்கி உலகம் முழுவதிலும் அந்த ஒரு பெயரை கோடியான மக்கள் சொல்கிறாங்க, இயேசு என்கிற இரட்சகரை. நீங்கள் யோசிங்க. அப்போ சும்மா இது விளையாட்டு காரியம் அல்ல, இது மத சம்பந்தமானதே அல்ல. நான் மதத்தை பற்றி பேச வரவில்லை. மதம் முக்கியமே கிடையாது. மதம் ஒரு மனிதனை பலவத்துக்கு கொண்டு போகாது. கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தவெல்லாம் பலவத்துக்கு போக முடியாது, நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டேன், பலவத்துக்கு போக மாட்டீங்க. அதனால் சொல்கிறேன், கிறிஸ்தவ மதம் முக்கியம் அல்ல, இயேசு என்கிற இரட்சகர் அவர் தான் முக்கியம். எனக்காக மரித்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது தான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும். சர்ச்சை ரிஜிஸ்டரில் பெயர் இருக்கலாம், அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிட முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்குதா? என் குடும்பம் என்ன, ஜாதி என்னென்ன சர்ச்சுக்குள்ளே பெருமை பேசுகிற உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குன்னு நம்புறீங்களா? வெட்கப்பட்டு போவீங்க. இங்கே தான் கமிட்டி அதெல்லாம் அதிகாரம் பண்ணலாம். என் ஜாதி என்ன, குடும்பம் என்ன, நான் கட்டின சர்ச்சு பெருமை பேசலாம். பரலோக வாசலில் நிற்கும்போது வெட்கப்பட்டு போவீங்க. உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை, அவ்வளோதான், நரகத்தின் அக்னி என்பதாய் வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு. கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், பைபிள் வச்சிருக்க, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவனும் 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவான். நமக்கு தெரியும், பைபிளில் தெளிவாக இருக்கிறாரு. அதனால் நீங்கள் யோசிங்க, பரலோகத்துக்கு போகணுமா? உங்களுடைய மரணம் முந்தி கொண்டால் உங்களுடைய ஆத்மா போகும். இல்லை ஆண்டவருடைய வருகை முந்தி கொண்டால் நம்ம மறுரூபமாகி இயேசு கிறிஸ்துவை சந்திக்க மத்திய ஆகாயத்துக்கு போவோம். அது ரெடியா? வியாதி வரும் போக நீங்கள் அதுக்கே முக்கியத்துவம் கொடுக்காங்க. வியாதி சுகமாகிறது, தேவை சந்திக்கப்படுவது, வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் கொஞ்ச நாள் அதில் ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும், தேவை இருக்குது, அது வரும் போக சந்திப்போம். மெயினானது நித்திய ஜீவன், அழியாத வாழ்வு, அந்த ரட்சிப்பு என்கிற அனுபவம், அதான் முக்கியம். நீங்கள் சந்திக்க நம்ம பருகையில் காணப்பட விரும்புகிறீங்களா? பரலோகத்துக்கு ஆசைப்படுறீங்களா? அதை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. இயேசுவே சொன்னார்ல, முதலிடம் நான் பரலோகத்துக்கு போடுங்க, அதான் எனக்கு முக்கியம். அவருடைய நீதி, அதுக்கு தேவ நீதி, ஆண்டவருடைய நீதியின்படி நான் வாழணும், அதற்கு ஒப்பு கொடுத்து வாழணும்.
அது மறந்துடாதங்க. அதனால் இந்த நாளில் இதை யோசிக்கணும். அதை குறித்து தான் தொடர்ந்து தியானித்து வருது. சரி, அப்போ இயேசு வரும்போது மத்தியாகாயத்தில் நிற்கும்போது ரகசிய வருகை, அதை பற்றி தான் தியானித்து வருகிறோம். எக்காலம் துணிக்கும். அது யார் காதில் கேட்கும் என்றால், வருகைக்கு யார் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ காதில் எக்கால சத்தம் கேட்ட உடனே மறுரூபமாகிடுவாங்க. அவங்க மத்தியாகாயத்தில் இயேசுவோடு கூட இருப்பாங்க. அந்த சத்தம் கேட்கலைன்னா கைவிடப்படுவார்கள் பூமியில். அதன் பிறகு அந்திக்கிறிஸ்துவின் கொடூரமான ஆட்சி நடக்கும். அவன் மனிதர்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி வேதனைப்படுத்துவான். இதுதான் பைபிளில் சொல்லப்பட்டதை நான் சொல்லி கொண்டு வந்தேன். அப்போது நான் இந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில் இந்த கொடூரமான நாட்களில் நான் கஷ்டப்படக்கூடாது. இந்த பூமியில் ஒரு பக்கம் அந்திக்கிறிஸ்து உண்டாக்குகிற வேதனை, இன்னொரு பக்கம் வாதை உண்டாகும். தேவனுடைய நியாய தீர்ப்பு, அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால் இந்த உலகத்தை தேவன் செய்த பாவத்துக்காக வாதிப்பாராம். அது வாதை. கொள்ள நோய் ஒரு வாதை தானே, ஒரு வாதை பரவுது பாருங்க, வாதை. அது கொள்ள நோய் ஒரு வாதை, பஞ்சம் ஒரு வாதை, மரணங்கள் ஒரு வாதை, தொடர்ச்சியான மரணங்கள், இரத்தம் சிந்தப்படுவது வாதை. அப்போ அந்த தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் வாதை பூமியில் ஊற்றப்படும் போது பல அழிவுகள் உண்டாகும். மக்களுக்குள்ள மரண பயம் இருக்கும். வாழ முடியாது, சாக முடியாது, மரணத்தை தேடுவாங்க, மரணம் விலகி ஓடுன்னு பைபிள் எழுதியிருக்குது. அவ்வளோ பயங்கரமான காலம். அப்போ இதுக்கெல்லாம் தப்பித்து நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேரணுமா, என்ன செய்யணும்? பரிசுத்தம். அதான் நான் சொன்னேன், அவங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்பட வேண்டும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பூமி பாவனறிந்த ஒரு உலகத்தில் வாழுகிறோம். கையில் வச்சுருக்கிற செல்ஃபோனுக்குள்ளே எல்லா அசுத்தங்களும் பாவங்களும் நிறைந்திருக்கிறது. ஒரு சுவிட்சை தட்டினா நீங்கள் நல்லதை பார்க்கலாம், ஒரு சுவிட்சை தட்டினா அசுத்தமானதை, அருவருப்பானதை, பாவத்தை நீங்கள் உங்கள் கைக்குள்ளே இருக்குது. ரெண்டுமே கைக்குள்ளே இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறது, செல்ஃபோன் எடுத்துகிட்டு சர்ச்சில் போய் பைபிள் பார்க்குறேன், டோன்ட் டூ லைக் தட். பிரிண்டட் பைபிள் கொண்டு போங்க. அச்சடிக்கப்பட்ட வேத புஸ்தகத்தை சர்ச்சை கொண்டு போங்க. தயவுசெய்து ஊழியக்காரங்க அச்சடிக்கப்பட்ட பைபிளை வச்சு பிரசங்கம் பண்ணுங்க. இந்த செல்ஃபோனை வச்சு பிரசங்கம் பண்ணுற பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே பாவமும் இருக்கிறது, அசுத்தமும் இருக்கிறது, ரெண்டுமே உள்ளே இருக்கிறது. அதை புல்பீட்டில் வச்சு பிரசங்கம் பண்ணாதங்க. காரில் போகிறீங்க, ட்ராவலில் போகிறீங்க, அப்போ பைபிள் வாசிக்கணும், பைபிள் ஸ்டடி பண்ணணும், யூஸ் பண்ணுங்க. சர்ச்சுக்கு போகும்போது பிரிண்டட் பைபிள் கொண்டு போங்க, அச்சடிக்கப்பட்ட பைபிளை பயன்படுத்துங்க. இது சாத்தானுடைய தந்திரம், அதுக்குள்ளே தான் இருக்கேன்னு சொல்லி. இவன் சர்ச்சில் உட்காந்து பைபிள் பார்க்கணும், வாலி பையங்க பைபிள் பார்க்குறான்னா அது என்ன தப்பானதை பார்க்குறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு இடம் கொடுக்காதுங்க அந்த சோதனைக்கு. அதனால் தயவுசெய்து இதெல்லாம் கவனிங்க. நீங்கள் பரிசுத்தமாக இருப்பதில் கவனம் செலுத்துங்க. அப்போ எப்படிங்க பாவம் நிறைந்த உலகத்தில் எப்படிங்க பரிசுத்தமாக ஆண்டவர் விரும்புகிற அந்த பரிசுத்தம் எப்படிங்க வரும்? கஷ்டமே கிடையாது, ரொம்ப சுலபம். என்ன சொல்கிறார் தெரியும்? முதலாவது நீங்கள் விரும்பணும், பரிசுத்தமாக இருக்க, நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்த நீங்கள் விரும்பினா போதும், கர்த்தர் உதவி செய்வார், அவர் கிருபை தருவார். நீங்கள் முதல்ல அதை விரும்புங்க. இந்த விருப்பத்தை குலைப்பதற்கு தான் சாத்தானுடைய தந்திரம். இல்லை எப்படி வாழலாம் அவர் பார்த்துக்குவார், அதுதான் சிலுவையில் சுமந்துட்டாரு. இது பிசாசனுடைய தந்திரம். நீங்கள் முதல்ல பரிசுத்தத்தை விரும்பணும், நாடணும்னு பைபிள் சொல்லுது, எபிரேயர் 12:14. ரெண்டாவது விசுவாசிங்க. அவர் உங்களை பரிசுத்தமாக்குற தேவன், அவர் உங்களை காத்து கொள்ளுவார். அவருடைய வல்லமை உங்களை காத்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அவரை சார்ந்து கொள்ளுங்க, விசுவாசிங்க. ஐயோ நான் பரிசுத்தமாக வாழ முடியாதோ, நான் பரலோகத்தை பயப்படாதங்க. இயேசுவை சார்ந்து கொள்ளுங்க, அவரை விசுவாசிங்க. அவர் என்னை காத்து கொள்ளுவார், என் ஆத்மாவை காத்துக்கொள்ள அவர் வல்லவர், என்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க என் கர்த்தர் வல்லவர். விசுவாசிங்க. அதுதான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு மூன்றாவது ஒரு காரியம், பரிசுத்தத்துக்காக பிரயாசப்பட வேண்டும். பிலிப்பியர் 2:12 பாருங்கள். வேறு புஸ்தகத்தில் பிலிப்பியர் 2 புதிய ஏற்பாட்டில் 271 பக்கம் பாருங்கள். பிலிப்பியர் 2:21 2:12 பின்பகுதியை பாருங்கள். அந்த வசனம் முழுதும் வாசிக்கிறேன். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, அப்படி இரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டீங்க. ஆனால் அது நிறைவேறுவதற்கு பிரயாசப்படணும். அதனால தான் இயேசு சொல்கிறார் மத்தேயு 24 முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
ஒரு நாள் அனுபவத்தோடு ரட்சிப்பு முடிந்து விடுவது அல்ல. ரட்சிக்கப்பட்டேன் என்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம். அனுதினமும் நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், தினந்தோறும் ரட்சிப்பில் வளருகிறேன், என் ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ளணும். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. இயேசு வரும்போது தான் பூரணமான ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டு விட்டேன், அவ்வளோதான். அதுக்கு பிறகு பிரச்சனை இல்லை, அவருடைய வருகையில் காணப்படுவார். அப்போது உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. 2 தீமோத்தேயு 1:14 பாருங்கள். 2 தீமோத்தேயு 1:14. அது புதிய ஏற்பாட்டில் 291 பக்கம், 291 பக்கம், 14 உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். நீ தான் காத்துக்கொள்ளணும், நீங்கள் பிரயாசப்படணும், காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் கிருபையாக ரட்சிப்பை தந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம், பாவ மன்னிப்பை தந்திருக்கிறார். அதான் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு. அதை தேவனுடைய பிள்ளை என்ற அனுபவம், மறுபடியும் பிறந்த அனுபவம், இதுதான் ரட்சிப்பு என்பது. அந்த ரட்சிப்பை, விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். அதை நீங்கள் காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்வது? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ளணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறார். அப்போ ஒரு நாள் அனுபவத்தோட முடியலை, அதை காத்துக்கொள்வதிலே நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ இந்த பரிசுத்தம் என்பது நம்ம ஒரு ஆளுடைய காரியம். நம்ம மட்டுமே பரிசுத்தமாக வாழ்ந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி வாழ முடியாது. தேவன் மாத்திரமே அதில் செயல்பட்டு பரிசுத்தமாக்கி விட முடியாது. அது கூட்டு முயற்சி, 2 பேர் சேர்ந்து எடுக்கிற முயற்சி. ஆண்டவரும் நாமும் இணைந்து செயல்படும் போது பரிசுத்தமாய் வாழ முடியும். அதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு பக்கம் நாம் வாஞ்சிக்கணும், நம்ம பிரயாசப்படணும். இன்னொரு பக்கம் தேவன் நமக்கு உதவி செய்வார். அவருடைய உதவி இல்லாமல் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியாது, வருகைக்கு போக முடியாது. அவர் கிருபை தருவார், அவர் உதவி செய்வார், அவர் நம்மை பாதுகாப்பார். அது எப்படி? நம்ம எப்படி பிரயாசப்படணும், என்ன செய்யணும், அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டமே கிடையாது. நம்மளோட அனுதின வாழ்க்கையில் சிம்பிளாக தேவன் நமக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறத செஞ்சால் போதும். அதுக்கு இந்த ரட்சிப்பு அப்படின்னா என்னது? இந்த விலையேற பெற்றது ஆண்டவர் தந்திருக்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு நற்பொருள் சொல்லப்பட்டிருக்குது. அதுனா என்னதுன்னா யோவான் 3 வேத புஸ்தகத்தில் யோவான் 3 3 இயேசு ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்கள். ஒரு மத போதகன் பைபிளை வச்சு, பழைய ஏற்பாட்டை வச்சு போதிக்கிற நிக்கதோமு இயேசுவண்டை வந்தபோது சொல்லுகிறார் 3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இயேசு சொல்கிறார், கிறிஸ்தவங்க அறிந்து கொள்ளுங்க, யாராக இருந்தாலும், நீங்கள் என்ன நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தாலும், மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்கணும். ஒரு முறை பிறக்கும் போது தாயின் வயிற்றில் குழந்தைய பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கிறோன்னா அப்போ நாம் செத்து மறுபடியும் பிறக்கணும், அப்படி கிடையாது. மறுபிறப்பு என்பது கிடையாது. இதைத்தான் தவறாக சித்தரிக்கப்பட்டு சிலர் நம்புகிறாங்க. மறுபடியும் பிறத்தல் என்பது இந்த உலகத்தில் இருக்கும்போதே நம்முடைய ஆவியில் மறுபடியும் பிறப்பது. நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படும் போது பாவத்துக்கு மறித்து நம்ம நீதிக்கு பிழைக்கிறோம் என்பதாக வேதம் சொல்லுகிறார். அது இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பு. நம்ம பாவத்துக்கு மறிச்சிட்டேன். அதனால தான் கலாத்தியர் 2:20 சொல்லுது, இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன். அப்படின்னு நான் அர்த்தம், பாவத்துக்கு நான் மறிச்சிட்டேன், ஆனால் இப்போ நான் புது மனுஷனாக உயிர்த்தெழுந்திருக்கிற 2வது பிறப்பு, மறுபிறப்பு. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் பெற முடியும். அப்படி மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள். இப்போ நீதிமொழிகள் 28:13 தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். அப்போ நம்ம பாவத்தை மறைச்சு பக்திமானா நடிச்சுக்கிட்டே இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. நீ பக்தியாபி சாமி கும்பிட்டீங்கன்னா நீ ஊழல் பண்ணது, நீ லஞ்சம் வாங்கினது, நீ திருடினது, மக்களை ஏமாத்தினது, நீ பொய் சொன்னது, திருடினது, ஏமாத்தினது, வஞ்சித்தது, இந்த பாவம்லாம் அவன் லிஸ்ட்டில் இருக்குது. வெறும் பக்தியில் பரலோகத்துக்கு போக முடியாது. வசனம் சொல்லி தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். தன் பாவத்தை உணர்ந்து, ஐயோ நான் பாவம் செய்துட்டேன், நான் லஞ்சம் வாங்கிட்டேன், ஊழல் பண்ணிட்டேன், ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டேன், பொறாமைக்கு இடம் கொடுத்துட்டேன், அநியாயமாக சம்பாதிச்சிட்டேன், இவங்களை ஏமாற்றிட்டேன், ஆண்டவரே இந்த பாவத்தெல்லாம் எனக்கு மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கும்.
அப்போ என்ன நடக்குது? யோவான் 1:12 இப்படி ஒரு மனிதன் மனம் திரும்பும்போது, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு அழைக்கும்போது, யோவான் 1:12 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ ஆண்டவரை நம்ம எங்கே ஏற்றுக்கொள்வது? நம்முடைய உள்ளத்தில். அவர் வாசம் பண்ணுவது நம்முடைய இருதயத்தில். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார், நம்முடைய உள்ளத்தில் அவர் வரணும். அப்போ இந்த இருதய பாவத்தினால் நிறைஞ்சிருக்கிற பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், இச்சைகள், வன்கண், தூஷணம் எல்லாம் இந்த உள்ளத்துக்குள்ளே இருக்குதுன்னா அதைத்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரித்து அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதுதான் மறுபடியும் பிறந்த அனுபவம், ரட்சிக்கப்பட்ட அனுபவம், தேவனுடைய பிள்ளையாய் மாறின ஒரு அனுபவம், மறுபடியும் பிறந்த எல்லாம் ஒரே அனுபவம் தான். இயேசுவை உள்ளத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவது, பாவத்தை விட்டு மனம் திரும்புவது. அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. நம்ம போய் ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் அந்த பாவம் எனக்கு வேண்டாம், எனக்கு பாவம் செய்யாமல் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, மன்னிச்சு கிருபை தாங்கன்னு சொல்லும்போது தேவன் கிருபை, அவர் கிருபை கொடுக்கிறார். தகுதியற்ற ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற தயவு, அதான் கிருபை. அன்மெரிட்டட் லவ் டுவர்ட்ஸ் த சின்னர். தகுதியற்றவன் நான் இயேசுவை தூஷித்திருக்கிறேன், கேவலமாக பேசியிருக்கிறேன், பல பாவங்களை செய்திருக்கிறேன். ஐயோ, நான் வாலிபன் நாட்களில் பாவம் செய்த அந்த பாவத்தை உணர்ந்த ஆண்டவரே மன்னின்னு சொல்லும்போது தகுதியற்ற என்னை அவர் கிருபையினால் மன்னித்து, சரி உன் பாவத்தை மன்னிச்சுட்டேன், நான் உன் உள்ளத்தில் வாசம் பண்ணுறேன்னு வந்தார் பாருங்க, அது கிருபை. தகுதியற்ற எனக்கு தேவன் காண்பித்த ஒரு தயவு தான் கிருபை. எனக்கு கிருபை கொடுத்தார். அதன் மூலமாக தான் அந்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு என்கிற அனுபவம். அதற்கு என்ன செய்யணும்? 2 காரியம். ஒன்று, தேவனோடு நம்ம ஒப்புரவாகி சரியாகணும், மனிதரோடு ஒப்புரவாகி சரியாகணும். கணவர்கிட்ட சண்டை, மாமியார்கிட்ட சண்டை, வீட்டில் சண்டையாட்டம் பேசுகிறதுல கசப்பு. தேவனோடு நம்முடைய காரியத்தை சரிப்படுத்தி, ஆண்டவரே எந்த பாவம் இல்லாமல் பரிசுத்த வாழ்க்கை தாங்க, அன்பான ஒரு இருதயம் கொடுங்க, நான் எல்லாரையும் மன்னித்து எல்லாரும் கூட அன்பாக இருக்கணும், யார் மேலே கசப்பு இருக்கக்கூடாது. இந்த 2 காரியம் முக்கியம். சரியா? சரி, இப்போது நான் ரட்சிக்கப்பட்டேங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், இயேசு என் உள்ளத்தில் வந்துட்டார். இதை எப்படி காத்து கொள்வது? என் பரிசுத்தமாக வாழன்னு ஒப்பு கொடுத்துட்டேன், பரிசுத்தமாக எப்படி நான் என்னை காத்து கொள்வது? அப்போ நீங்கள் பிரயாசப்படணுன்றீங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு 3 காரியம் பைபிளில் இருக்கிறத சொல்லித்தரேன். அதில் கவனிச்சு. 1, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எபிரேயர் 13:12 நீங்கள் வாசிக்கும்போது, அவருடைய இரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறார். எபிரேயர் 13:12 நீங்கள் வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் பாடுபட்டு இரத்தம் சிந்தினார் என்பதாக அந்த வசனம் தெளிவாய் குறிப்பிடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அவர் சிலுவையில் ஏன் இரத்தம் சிந்தி மரிக்கணும்? அவர் பாவம் செய்யவில்லை, பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவர் பிறப்பு பரிசுத்தம், ஆண் துணை இல்லாதபடி பிறந்தவர். ஏன்னா அதுதான் பரிசுத்தம். அதனால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஒரு கன்னியின் வயிற்றிலே குழந்தையாய் பிறக்க வேண்டிய அவசியம். இன்னொரு பரிசுத்தமான ஒருவராக அவர் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினால்தான் மனிதனுக்கு பாவ மன்னிப்பு. அதனால் இயேசுடைய பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம், அவருடைய மரணம் பரிசுத்தம், அவருடைய இரத்தம் பரிசுத்தம். அதனால் தான் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி நமக்கு பரிசுத்தத்தை உண்டாக்குகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது, இப்போ நான் ஒயிட் ஷீட் போட்டிருக்கேன், பார்க்குறீங்களே, இது சுத்தமாக இருக்குல்ல, நல்ல ஒயிட்டாக இருக்குது. நான் தரையில் புரண்டு இது அழுக்காக்கன்னு நினைப்பேன்னா நினைக்க மாட்டேன். எவ்வளோ என்ன அழுக்குறாமல் காத்துக்கொள்ள எவ்வளோ உண்டு, அதில் கவனமாக இருப்பேன். செவத்தில் உரசுறதோ ஒரு அழுக்கு போடுறதோ கேர்ஃபுல்லாக நான் இருப்பேன். ஆனாலும் ஒரே ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டுட்டு நம்ம ரோட்டில் நடந்துட்டு வந்தோன்னு வைங்களேன், எங்கேயும் கீழே புரளலை, எங்கேயும் போய் உரசலை. ஆனால் இந்த ஷர்ட்டில் அழுக்கு தெரியுமா தெரியாதா? அழுக்கு படிஞ்சிருதில்ல. ஏன்? எல்லாம் தூசி நிறைந்த உலகம். எங்கே பார்த்தா தூசி. கார் போனால் அப்படியே தூசி நம்ம உடம்புலேருந்து படிஞ்சிடும். நம்ம வேணுக்குன்னு அழுக்காக்குவதில்லை, தூசி நிறைந்த இந்த உலகத்தில் இருக்கனால தூசிகள் படிந்து அழுக்காக்கி விடுகிறது. உடனே சாயங்காலம் பார்க்குற அழுக்காகி போச்சு, காலரில் அழுக்கு இருக்குது, உடனே இந்த ஷர்ட்டை தூக்கி குப்பையில் போடுவேன்னா இல்லை. என்ன பண்ணுவோம்? துவைச்சி அயன் பண்ணி அடுத்த நாள் நீட்டாக போட்டுக்கொள்ளுவோம்.
இந்த சட்டையை நம்ம தூரப்பட மாட்டோம், இதை சுத்தம் பண்ணுகிறோம். ஒரு முறை நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டால் பாவ நிறைந்த உலகம், இச்சைகளும் பெருமைகளும் பொறாமைகளும் அசுத்தங்களும் பொல்லாத மனிதர்களின் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறதுனால பாவக்கரை வந்துடும். கோவப்படக்கூடாதுன்னு நினைப்போம், திடீர்னு கோவப்பட்டுருவோம். இச்சையாக கூட நினைப்பேன், திடீர்னு ஒரு காட்சி இச்சை வந்துடும். அப்புறம் ஐயோ நான் பாவம் செய்துட்டேனே, ஆண்டவரே என் கண்ணில் பரிசுத்தம் வேணும் அப்படிலாம் நினைப்பேன். இல்லை என்னால் பரிசுத்தமாக வாழ முடியலன்னு நினைப்போம். பாவம் நிறைந்த உலகம். நம்ம பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் பாவ பிரசன்னத்திலிருந்து ரட்சிக்கப்படல. பாவ பிரசன்னம் நிறைந்த உலகத்திலே வாழுகிறோம். அதிலிருந்து மரணிக்கும் போது நம்ம விடுதலை ஆகிருவோம், அல்லது இயேசுடைய வருகையில் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து விடுதலை. அது வரைக்கும் இந்த பாவ போராட்டம் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? எப்படி இந்த ஷர்ட்டை சோப் போட்டு கழுவி சுத்தம் பண்ணுறோமோ, நம்முடைய இருதயம் பாவக்கரை படியும் போது இருதயத்தை சுத்திகரிப்பது இயேசுவின் ரத்தம். அப்போ தினந்தோறும் ஆகுது ஆண்டவர்கிட்ட போய் ஜெபத்தில், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால என்னை இன்றைக்கு கழுவும். எனக்கு திடீர்னு ஒரு கோவம் வந்துட்டு, நிச்சயம் நான் பார்த்துட்டேன், இந்த சிந்தனையில் பாவம் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க. நம்முடைய ரட்சிப்பு போய்விடாது. ஆனால் நம்ம அதனால தான் வசனம் சொல்லுது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். தெய்வ பயத்தோடே நீங்கள் ரட்சிப்பை பூரணப்படுத்துங்க, பிரயாசப்படுங்க. அப்போ தினமும் நம்ம ஆண்டவர்கிட்ட போய், இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால இருதயத்தை கழுவுங்க, இன்னும் சுத்திகரிங்க, நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் என் சிந்தனையில் பரிசுத்தம் வேணும், இன்னும் என் பார்வையில் பரிசுத்தம் வேணும், இன்னும் என் நடக்கையில் பரிசுத்தம் வேணும், பரிசுத்தம் என் சொல்லில் வார்த்தையில் பரிசுத்தம் வேணும்னு அனுதினமும் பரிசுத்தத்துக்காக அவருடைய ரத்தத்துக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு இயேசுடைய ரத்தம். எபிரேயர் 9 அதிகாரம் 14 பாருங்கள். இந்த பாவம் வந்தவுடனே நமக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? மனசாட்சியில் ஒரு பாதிப்பு உண்டாகும். இந்த பாருங்கள், இந்த வசனம் சொல்லுது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளோ நிச்சயம். நம்முடைய மனசாட்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வாதிக்கும். ஒரு தப்பு பண்ண உடனே மனசாட்சி வாதிக்கும். குற்ற மனசாட்சி சொல்லுவோம். குற்ற மனசாட்சி. நமக்குள்ளேயே தேவன் ஒரு நீதிபதியை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு நீதிபதி இருக்கிறார். அவருடைய மனசாட்சி தப்பு செஞ்ச உடனே உள்ள வாதிக்கும், இந்த தப்புன்ட்ட, நீ தப்புன்ட்ட. ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த மனசாட்சி கூர்மையாயிரும். இந்த மனசாட்சியை சிலர் மழுங்கடிச்சிருவாங்க. பாவம் செய்து செய்து இந்த மனசாட்சியை மழுங்கடிச்சிருவாங்க. என்ன தப்புனாலும் தப்பாக தெரியாது, என்ன இந்த பாவத்திலே ஊறிடுவாங்க. அது ரொம்ப ஆபத்து. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே மனசாட்சி கூர்மையாக மாறிடும். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய மனசாட்சி கூர்மையாக மாறிடும். சின்ன தப்புனாலும் மனசாட்சி வாதிக்கும். நீ ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டவருடைய பிள்ளை, தப்புடலாமா, இப்படி பார்க்கலாமா, இப்படி பேசலாமா? அப்போ தான் உடனே ஆண்டவரே உடைய ரத்தத்தினால கழுவிருங்க. கழுவின உடனே குற்ற மனசாட்சி போயிடும். அதனால தான் நம்ம அனுதினமும் ஜெபிக்கணும். டெய்லி உனக்கு காலையில் எழுமி ஜெபம், ராத்திரியில் ஜெபம், ஆண்டவரோட பேசுகிறது, ஆண்டவரே உடைய ரத்தத்தினால என்னை கழுவி தினம் பரிசுத்தப்படுத்துங்கன்னு நம்முடைய மனசாட்சியில் எந்தெந்த பாவம் உணர்த்துகிறதோ அதை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும்.